6 முன்னாள் அமைச்சர்கள் 6 பேருமே மிக முக்கியமான பொறுப்பில் அதிமுகவில் இருப்பவர்கள். அது எஸ்பி வேலுமணி ஆகட்டும், திரு தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், திரு செங்கோட்டையன் போன்றவர்கள். இதே இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன பேசினாரோ அதே விஷயத்த வேற மாதிரி திரு இபிஎஸ் அவர்கள்கிட்ட கொண்டு போய் பேசியிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையனே சொல்றாரு, பொறுமையா கேட்டுக்கிட்டாரு, எல்லாத்தையும் எந்த இடத்துலயும் இன்டரப்ட் பண்ணல, பொறுமையா கேட்டுக்கிட்டு. பட் அவருக்கு வந்து அந்த நாங்க சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிற பக்குவம் அன்னைக்கு அவருக்கு இல்ல, அந்த மனநிலையில் அவர் இல்லாத போல மனநிலையில அவர் இல்லைன்னு சொன்னார். அப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசினது ஒன்றும் பெரிய ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு விஷயமோ எல்லாம் கிடையாது. 6 பேர் போய் பேசினத 5 பேர் வெளியில சொல்லலாம். ஆனா இப்போ வரைக்கும் அதை வந்து எங்கேயுமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணவே இல்லை. 6 பேர் தன்னிடம் வந்து பேசி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியோ அது ஒரு அந்த மாதிரி எங்கேயுமே ஒரு நம்ம எவிடென்ட்டா டாக்குமெண்ட் பண்ண மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை. இல்ல அது வந்து பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆகி அதை பத்தி இபிஎஸ் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அதையெல்லாம் இல்லை அப்படின்னு இபிஎஸ் மறுத்துட்டாரு. இப்போ இபிஎஸ் சொல்றது சரியா, செங்கோட்டையன் சொல்றது சரியாங்கிறது அந்த 5 பேர்கள் சீனியர் லீடர்ஸ் மட்டும்தான் அதை வந்து சொல்லணும். ஓகே, இது ஏற்கனவே ரொம்ப வைட்லி ரிப்போர்ட்டட் தான். இவங்க போய் பேசினாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான், எல்லாரையும் ஒருங்கிணைச்சாதான் அதிமுக வந்து மீண்டும் பலம் பெறும். ஒருங்கிணைப்பது எப்படி அப்படிங்கறதுதான் கேள்வியாகி. ஸோ என்னன்னா, நீங்க வந்து 2024 தேர்தலையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கான என்ன சதவீத வாக்குகள் கிடைத்தது, அதிமுகவினுடைய நிலைமை என்ன? தேனி தொகுதியில் 3வது, ராமநாதபுரத்தில் 3வது, கன்னியாகுமரியில் 4வது, திருநெல்வேலியில் 3வது, மதுரையில் 3வது. நீங்க திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரமாவது பாஜக கூட்டணியில் இருந்தவர்கள் ரொம்ப பாப்புலரான ஃபிகர்ஸ். ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள், அப்புறம் நயினார் நாகேந்திரன் அங்க இருக்கக்கூடிய பாப்புலர் லீடர். மதுரையில ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சாராத ஒரு பாஜகவினுடைய ஒரு ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் வந்து 2வது வராருன்னா, அப்ப அங்க என்ன ரீசன்? அங்க வந்து முக்குலத்தோர் இன மக்கள் அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள், அவர்கள் வந்து பாஜகவின் பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்க வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் அனலைஸ் பண்ணும். இந்த ஃபேக்டர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா? இது அவருக்கு தெரிஞ்சிருக்கோங்க. பட் அவர் வந்து அவரோட கட்சியில அவருக்கு இருக்கக்கூடிய ஹோல்டை விட்டு கொடுக்க அவருக்கு மனம் இல்லை. ஆல் தீஸ் திங்ஸ் தானே அவர் வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு சார். நீங்க அவர் எடுத்திருக்காருங்க, அவர் எடுக்கிறது தப்புங்கிறது தானே இவங்களுடைய வாதமா இருக்குது. நீங்க வந்து உங்களுடைய பார்ட்டியில உங்களுடைய ஸ்டாண்டை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நீங்க அவங்கள ஒண்ணு சேர்க்காம அவங்கள வெளியில வச்சிருக்கீங்க. ஆனா அது தவறு. அவங்க உள்ள வந்தாங்கன்னா பார்ட்டிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். எப்படி வந்து ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் பாஜக கூட்டணிக்கு போன உடனே முக்குளத்தோர் வாக்குகள் வந்து பாஜக அணிக்கு போகுதோ, அதே மாதிரி அவங்களை என்டிஏல வச்சுக்கிட்டு அந்த 3மே வந்துரும் அப்படிங்கறது தான் பாஜக சொல்ற. செங்கோட்டையன் சொல்றது வந்து ஒருங்கிணைக்கிறது. முனவர் பாஷா சார் சொன்னதுல ஒரு விஷயம், ஓபிஎஸ் மட்டும்தான் கட்சி ஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்காரு. தினகரன் இன்னைக்கு என்ன, அவர் ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு, அவரை என்டிஏல வேணான்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கிறாரு. செங்கோட்டையன் சொல்ல வர்றது ரொம்ப வெளிப்படையான. அந்த ஸ்டாண்டை யார் எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்டிஏல அவர் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் வந்து அதிமுக கையில இல்லை. அது இல்ல, அப்படி இல்லை, அதிமுக கையில தான் இருக்கு. ஓகே, இங்க தலைவர் யாரு? அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் 11ஆம் தேதி ஐடிசி கிராண்ட் சோலால இந்த அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அமித்ஷா சொன்ன விஷயம் என்ன? அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைவர். பிரதமர் மோடி வந்து டெல்லியில் தலைவர், அகில இந்திய அளவில் பிரதமர் தலைவராக இருப்பார். இங்க எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ் அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் போட்டியிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து அந்த இடத்துல பாஜகவுக்கு வந்து ஒன்று அப்போ பாஜக இந்த முயற்சிகளை எடுத்தாலும் கூட அந்த ஸ்விட்சை ஆன் பண்ண வேண்டிய இடம் வந்து பழனிசாமி அவர்களுடையது. அவர் தான் தலைவருங்க. இல்ல நீங்களே சொன்னீங்க தலைவர் நீங்களே சொன்னீங்க அமமுக அப்படின்னு ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதற்காக ஒரு நீங்க எங்க இடத்துல இணைப்பீங்க அப்படிங்கிற உங்களுக்கான ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தேவைப்படும்னு வச்சுக்கிட்ட கூட அமமுக இணைக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இணைக்கவே சொல்லல. என்டிஏ சேர்த்துக்கோங்க, என்டிஏ கூட்டணியில சேர்த்தக்கூடிய இடத்துல நிக்க
இருக்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு கேட்குறேன். இல்ல இங்க நான் என்ன இல்ல கேட்கிறேன், நீங்க சிஎம் பேஸ் ஓகே, முதலமைச்சர் பேசுங்கிறது ஓகே, ஆனா எப்படி அவர் வந்து அந்த இடத்த நகர்த்த முடியும் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. இல்ல இப்போ என்டிஏல ஏற்கனவே என்டிஏன்னு ஒரு என்டிட்டி தமிழ்நாட்டுல இருந்துச்சு. சரி, லேட்டஸ்டா அதுக்குள்ள அதிமுக சேர்ந்துச்சு. ஓகே. இப்போ என்டிஏல ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தமாக, தமிழக மக்கள் இது ஜான் பாண்டியனோட கட்சி, இதெல்லாம் சண்முகத்தோட கட்சி எல்லாரும் சேர்ந்து. ஆனால் அதிமுக அந்த கூட்டணியில் வந்த பிறகு டிடிவி தினகரன் புறக்கணிக்கப்படுகிறார், எந்த கூட்டங்களுக்கும் அவர் அழைப்பதில்லை அப்படிங்கிறது தான் புகார். அப்போ பிஜேபி வந்து அவரை வந்து கூப்பிட்டுருக்கணும். ஓபிஎஸ் அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்கும் போது ஏன் பிஜேபி வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கல? அவங்களுக்கு என்னன்னா ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் அழைத்தால் இபிஎஸ் அவர்கள் கோச்சிப்பாரு. நமக்கு தேவை இப்ப அதிமுக அப்படிங்கிற இடத்துல பாஜக ஒதுங்குறாங்க. பட் எந்த கட்சி எங்க என்டிஏல இருக்கணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது இபிஎஸ் தான். பட் முனவர் பாஷா அவர்கள் சொன்னதுல வந்து என்னன்னா, எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பணியை மேலிருந்து அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்தாதானே ஒன்றுபட்ட அதிமுக தான் இன்னும் கூடுதலான பலமா இருக்கும். இல்ல சார், நீங்க வந்து ரெண்டு விஷயத்த கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது வந்து செங்கோட்டையன் கேட்கறது, செங்கோட்டையன் விஷயத்துல நான் அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அனைவரும் ஒன்று சேர்ந்து களம் காண்றதான் இருக்கிறதுக்கு பாஜக ரெடியா இருக்காங்க. இபிஎஸ் எங்க ரெடியா இருக்காருன்னு தானே எல்லாரும் கேள்வி கேட்கறது. இப்ப கேள்வி என்ன, இபிஎஸ் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வதற்கு இபிஎஸ் தயாரா? ஓபிஎஸ் அந்த கூட்டணியில இருந்தா இபிஎஸ் தயாரா? டிடிவி அந்த கூட்டணியில், அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார், டிடிவி தயாரா? அப்படிங்கிறது தானே கேள்வி. அந்த கேள்விக்கு அதிமுக கிட்ட என்ன பதில் இருக்கு? ஓகே. அப்போ யாரை சேர்க்கணுங்கிறது வந்து இபிஎஸ்க்கும் ஒரு 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 மிகப்பெரிய ரோல் இருக்குங்க. இங்க வந்து என்டிஏல கொஞ்சம் பின்னோக்கி 5 வருஷம் பின்னோக்கி போறேன். பாஜக அன்னைக்கும் இதே ரோல்ல தான் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. என்டிஏல டிடிவி தினகரனை சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அமித்ஷா சொன்னாரா இல்லையா? இபிஎஸ் கிட்ட சொன்னாரா இல்லையா? சொன்னார். அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாதது யார்? அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறத பிஜேபி ஒத்துக்கிட்டாங்க. சரி, இதுக்கு மேல எலெக்ஷனும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேல இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பொறுத்தவரையில் அவங்க இருவரையும் இணைக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற முடிவை இங்க எடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே தவிர பாஜக இல்லை. பாஜக ரெக்கமெண்டரி நேச்சர் தான் அவங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாமே. இந்த விஷயத்துல அவங்க முடிவு எடுக்க முடியாது. அந்த முடிவை இபிஎஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். இது வந்து இவங்க பண்றதை விட திமுக தான் இந்த ரோலை பிளே பண்றாங்க. திமுக தான் இது, ஏன்னா அவங்களுக்கான பொது எதிரியா ஒரு ஆளை செட் பண்றதுக்கான விஷயங்களை நோக்கி நகர்த்துக்கிறாங்க அப்படின்னு. டு யூ அக்செப்ட் பை தட்? இல்லை, திமுக அவனுடைய எதிரி இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. திமுகக்கு எதிரி அதிமுக தான். விஜய் வந்து நான் தேர்ட் ஃபோர்ஸ் இல்லை நான் செகண்ட் ஃபோர்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் இங்க பைபோலர் பாலிடிக்ஸ் தான். அதுல வந்து எந்த மாற்று அவர் கிளைம் பண்றாரு. நான் வந்து எனக்கும் திமுக ஒரு 1000 கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, அது எலக்டோரல் விக்டரி தான் வந்து எலக்டோரல் விக்டரி தான் நீங்க சொல்றத வேலிடேட் பண்ணோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 என்ன சொன்னாரு? நான் வந்து கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலமைச்சர்னு சொன்னாரு. நான் அப்பவும் சொன்னேன், எலக்டோரல் விக்டரி தான் ஒரு வேலிடேட் பண்ணோம். இன்னொரு அவர் ரவி சார் சொன்ன மாதிரி நான் டிஎம்கேலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 40 வருடம் கட்சியில் இருக்கார். ஆனால் எல்லாம் என்ன சொன்னாங்க? அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வாரிசு அப்படின்னாங்க. திரு கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு அவரை தலைவராக்கினார்கள். இல்லை, கட்சியில் ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2019 39 இடத்தில் 38 மக்கள் கொடுத்தார்கள். அப்பவும் என்ன ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல், மோடி எதிர்ப்பினால் அவர் வந்து விட்டார். 21 அவர் தனிச்சு ஜெயிச்சிட்டாரு. அதன் பிறகுதான் அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல, அவர் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர் அப்படிங்கிற அந்த விமர்சனம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கட்டாச்சு. ஸோ அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து நான் தேர்ட் ஃபோர்ஸ் இல்லை நான் செகண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொன்னார்னா, அதை வந்து ஒரு எலக்டோரல் விக்டரி மூலமாக மட்டும்தான் அவர் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்போதான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். பேசுவதை நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். அதிமுக கூட 2021 என்ன சொன்னாங்க?
21 திமுக ஆட்சி வந்த பிறகு அமாவாசை கணக்கு பண்ணி சொன்னாங்க. இத்தனை அமாவாசைகளில் திமுக ஆட்சி இருக்காதுன்னு ஏதாவது ஆட்சி, அதெல்லாம் அரசியலுக்கு சொல்லப்படுகின்ற விஷயங்கள். அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க அதே பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னாங்க இது 3 மாசம் தாங்காது 4 மாசம் தாங்காது அப்படிங்கறது அந்த கணக்கு அவருக்கும் சொல்லத்தானே அந்த கணக்கு சொல்லதான் சொன்னாங்க. அதுதான் நான் சொல்றேன், அதெல்லாம் முறியடிச்சு மக்கள் கிட்ட ஜெயிச்சு தானே திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக இந்த ஆட்சியை கலைச்சிட்டு வரல. ஸோ அப்போ அந்த வேலிடேஷன் அங்கே அவங்க பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அப்போ விஜய் அவர்களுக்கும் அந்த வேலிடேஷன் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 2026 ஏன் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அதிமுக இன்னும் ஒரு தேர்தலில் கூட பெரிய அளவுக்கு வெற்றி பெறல. ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கோ இல்லை 2019 இடைத்தேர்தலில் கூட 22 இடங்களில் 9 இடங்களில் தான் ஜெயிச்சது, 13 இடங்கள்ல திமுக ஜெயிச்சது, 21 ஆட்சியை இழந்தது, 24 ஒரு இடம் கூட ஜெயிக்கவில்லை. அப்ப அவருக்கு வந்து அதிமுகவை வழிநடத்தக்கூடிய சரியான நபர் நான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றது 2026. அந்த 26ல அவர் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த எலக்டோரல் வேலிடேஷன் அவருக்கும் தேவைப்படுகிறது. ஸோ அப்போ திமுக ரவி சார் சொல்றது அவர் எந்த பேசிஸ்ல திமுக தான் இதை பண்ணுதுன்னு சொல்றாரு, ஒரு பொது எதிரியை கட்டமைக்கிறதுக்கான வழியை பார்க்கறாருன்னு சொல்றாரு. ரவி சார் சொல்றாரு. இன்னொன்னு இருக்கு, விஜயை கட்டமைச்சிட்டா அதிமுக வந்து பலவீனப்படுத்தப்பட்டுங்கிற அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் தானே. இமேஜ் கிரியேட் ஆகுறதுனால மட்டுமே மக்கள் மாற்றி ஓட்டு போட்டுற மாட்டாங்க. விஜய்க்கு வந்து அந்த மக்கள் போய் ஓட்டு போடணும் இல்ல. ஓபிஎஸ்க்கும் டிடிவி அவர்களுக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கோம், அவங்கள ஒருங்கிணைப்பு அவங்கள சேர்த்துக்கோங்க. நானும் யாரோ சொல்ல, அந்த கட்சியில் இருக்க செங்கோட்டையன் அவர்கள் சொல்றார். இப்போ ஓபிஎஸ் அவர்களை விலக்கியதற்கும் இபிஎஸ் அவர்களை செங்கோட்டையன் அவர்களுடைய இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. செங்கோட்டையன் ரிபல் பண்ணல, ஓபிஎஸ் ரிபல் பண்ணாரு. ஓபிஎஸ் அந்த ஃபைட்டை கொண்டு போய் லீகலா மாத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆங்கிள் இருந்து அவர் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்து நான் பார்த்தேனால் என்ன எப்படி ஒரு உள்ள சேர்க்கறதுங்கிற அந்த இது பொசிஷன் வரும் தானே சார். அதை தானே சார் நானும் சொல்றேன். செங்கோட்டையனை நீங்க அந்த மாதிரி ஓபிஎஸ் மாதிரி டீல் பண்ண முடியாதுன்னு தானே நானும் சொல்றேன். அது ஓகே, பட் ஓபிஎஸ் எப்படி உள்ள கொண்டு வரதுங்கிற உள்ள கொண்டு வாங்க நான் சொல்லலையே. செங்கோட்டையன் அதுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். கரெக்ட், ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வர வேணாம்னு இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். பட் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அவர் பார்க்கணும். அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாராங்கிறதா. எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு ஆள் ஒரு இண்டிவிஜுவல் கிடையாதுங்க. எந்த பாலிட்டிஷியனா இருந்தாலும் கட்சியில தன்னுடைய சுப்ரீமசி போறதை யாருமே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எந்த கட்சியிலுமே நடக்காது. பாமகவில் இன்னைக்கு நடக்கக்கூடிய பவர் ஸ்ட்ரகிள் எதற்காக அந்த பவர் ஸ்ட்ரகிள்? நான் தலைவரா என்னுடைய மகன் தலைவரா அப்படிங்கிறது தானே. எல்லாரும் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு நீங்க ஒதுங்கி கொள்ளுங்க. அப்படியெல்லாம் அரசியல்ல ஒதுங்கி கொள்ளவே முடியாது யாரும். அந்த பவர் தான், பவர் பாலிடிக்ஸ் மட்டும்தான் உங்களை வந்து செய்திகள்லயும் வச்சிருக்கோம், உங்களை வந்து பவர்ல வச்சிருக்கோம். ஸோ அதனால இதுல வந்து பிஜேபியும் இருக்கிறது என்பதுதான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ரெஷர் உள்ள இருந்து இது வரைக்கும் ஒருங்கிணைங்கிற ப்ரெஷர் வந்து வெளியில மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ப்ரெஷர் எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம், ஏன்னா யாருமே கட்சியில இல்லாதவங்க. செங்கோட்டையன் அவர்கள் கட்சியினுடைய அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு ஏடிஎம்கே லீடர்ஸோட ரெஸ்பான்சஸ்லாம் ரொம்ப கார்டடா இருக்கு. ஓபிஎஸ்ஐ நீக்கிய பொழுது எல்லாரும் அதை வந்து சந்தோஷப்படுத்தி அதை ஆரவாரமாக கொண்டாடினார்கள். ஏனென்றால் அன்னைக்கு காலையில் நடந்த விஷயங்கள், அந்த கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதல், இது போன்ற விஷயங்கள்லாம் யாரும் ஓபிஎஸ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு விஷயத்தை ஏற்கனவே 6 பேர் போய் சொன்ன விஷயம் தான், அது அவர் மட்டும் சொல்லலை. அந்த 6 பேரும் போய் சொன்ன விஷயத்தை, அந்த நிகழ்வை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா இன்னும் அவர் என்னென்ன ரிபெலியன் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் அவர் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர இந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சுக்கிட்டு அவர் மீது பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்க முடியாது.